நம சிவாய. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்தோட கடைசி மாசமான டிசம்பர் மாச ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது குரோதி வருடம் கார்த்திகை மாசம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக லக்னத்துல பிரதமை திதியில இந்த டிசம்பர் மாசம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த மாசத்துக்கு உண்டான நவ கிரகங்களோட அமைப்பு ராசி மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் மாச தொடக்கத்துல விருச்சிக ராசியில இருக்காரு. 16ஆம் தேதி தனுசு ராசிக்கு போறாரு. செவ்வாய் இந்த மாசம் முழுக்க கடகராசியில நீசத்திலையும் இருக்காரு. மாசம் தொடங்கி 3ஆம் தேதி செவ்வாய் வக்கரம் அடைகிறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. இதை நம்ம ரொம்ப துல்லியமா பார்க்கணும். அது மாதிரி புதன் விருச்சிக ராசியில் இருக்காரு. சுக்கிரன் தனுசு ராசியில் இருக்காரு. 18ஆம் தேதி மகர ராசிக்கு போறாரு. 30ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. குரு பகவான் ரிஷபராசியில வக்கர நிலை அப்படிங்கிறதுல இருக்காரு. சனி பகவான் கும்பராசியிலையும், விஷப்பாம்பு ராகு மீனராசியிலையும், விஷமற்ற பாம்பு கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இல்லை முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசியில வக்கரத்திலையும் நீசத்திலையும் இருக்கிற செவ்வாய் கும்பத்தில் இருக்கிற சனியை பார்க்குறார். இந்த பார்வையால் என்னென்ன நன்மைகள் யாருக்கு கிடைக்க போகுது, யாரெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்துருவோம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் தொடங்கும் போது ராசி அதிபதி கிரகங்களுக்கெல்லாம் ராஜா சூரியன் உங்களோட ராசிக்கு தன லாபாதிபதியான புதனோட சேர்ந்து 4வது வீட்டில் இருக்கார். சுகஸ்தானத்தில் இருக்கார். இங்கே புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு யோகமும் செயல்படுது. அப்போ நிறைய புது பொறுப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதோட இந்த புத ஆதித்ய யோகம் இருக்குது அப்படிங்கிறதால பிள்ளைகளோட கல்வி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாரி சிம்மராசி மாணவர்களோட கல்வி அப்படிங்கிறதுலையும் கூட ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு மந்த நிலையில் இருக்கிற மாணவர்கள் கூட, என் பையனுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறேன், வீட்டில் சொல்லி கொடுக்குறேன், டியூஷன் வைக்கிறோம், ஆனால் 10ஆவது ரேங்கு 5ஆவது ரேங்கு தான் எடுக்கிறான், ரொம்ப மார்க்கு கம்மியாகிட்டே இருக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரியலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்க கூட இப்போ ஒரு 3ஆவது ரேங்கு 4ஆவது ரேங்கு அப்படின்னு முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இதுமாரி கல்வி தொடர்பான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். இப்போ வேறு ஒரு நல்ல காலேஜில் சேர்க்கறது, வேறு பள்ளிக்கூடத்துக்கு மாற்றுறேன் அப்படிங்கிறது, இந்த மாதிரி கல்வி சார்ந்த முடிவுகள் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அதுமாரி கொள்கை பிடிப்பு அப்படிங்கிறது தான் சிம்மராசிக்காரர்களோட வாழ்நாள் லட்சியமே. எதாக இருந்தாலும் சரி இதை நான் செஞ்சே தீருவேன், எதாக இருந்தாலும் சரி இதை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு எதுலேயுமே ஒரு திடமான முடிவோடு இருப்பீங்க. அந்த முடிவுகளை கொஞ்சம் லேசாக தளர்த்திக்கணும். சரி போ, நமக்கு தான் நேரம் சரியில்லை, இதெல்லாம் விட்டு கொடுத்து தான் போகணும் அப்படின்னு சில விஷயத்தில் நீங்கள் இறங்கி போயிடுறது அப்படிங்கிறது தான் நல்லது. இந்த பிடிவாத குணம் அப்படிங்கிறத கொஞ்சம் தளர்த்திங்க. அது மாதிரி ரிஷபராசியில் இருக்கிற குரு பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்காரு. ராசிக்கு 5க்கும் 8க்கும் அதிபதி குரு. அவர் தொழில் ஸ்தானத்தில் வலிமை இருக்கிறார் அப்படிங்கிறது நல்லதில்லை தான். இது கொஞ்சம் நமக்கு தொழில் ரீதியான பின்னடைவுகள் அப்படிங்கிறத கொடுக்கும். அப்போ 10ல் குரு இருக்கார், கண்டத்தில் சனி இருக்கார். அப்படிங்கும்போது நாம் கொஞ்சம் தொழில் ரீதியான முடிவுகள் எடுக்கும்போது ஏனோ தானோ என் இஷ்டம், நான் முதல்ல போட்டிருக்கேன், என் சௌரியத்துக்கு தான் வேலை செய்வேன் அப்படிங்கிற முடிவுகள்லாம் எடுக்க வேணாம். அதுமாதிரி வேலை செய்கிற ஆளுங்கள்ட்ட ரொம்ப கோவப்படுவீங்க. ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா போடா வெளியே அப்படிங்கிறத எடுப்புக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் கோவத்தெல்லாம் குறைச்சிங்க. பெரிய முதலீடுகள் வேண்டாம். இது மாதிரி ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கணும்னா நல்ல அனுபவம் மிக்கவர்கள்ட்ட ஆலோசனை கேளுங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட ஆலோசனை கேளுங்க. மற்றவங்க பேச்சு கொஞ்சம் மதிப்பு மரியாதை கொடுத்து நடந்துக்கிட்டிங்கன்னா தொழில் ரீதியாக பின்னடைவுகள் அப்படிங்கிறது இருக்காது. மற்றபடி இந்த குரு பகவானோட வக்கர காலகட்டத்தில் பெரிய அளவில் உங்களுக்கு சம்பாதிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதத்துலேயும் இந்த சனி செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 4வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். சுக பாக்கியாதிபதி அவர் இந்த மாதத்தில் உங்களோட ராசிக்கு 12வது வீட்டில் நீசம் அடைஞ்சிருக்காரு. மாதம் தொடங்கி 3ஆவது நாளே வக்கரம் அப்படிங்கிறது அடைவார். அப்போ சுகஸ்தானத்துக்கு அதிபதி வக்கரம் அடைகிறாருங்கும்போது லேசாக உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை எட்டி பார்க்கும். அப்போ நம்ம சின்னதாக இருக்கும்போதே எதாக இருந்தாலும் பார்த்துக்கணும். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துக்கக்கூடாது. ஒரு 500 ரூபா செலவில் முடிய போகிறது ஒரு 2000 3000 கொண்டு விட்டுரும். அதனால் உடல் ரீதியாக பிரச்சனை வருது, தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை அப்படின்னா உடனே பாருங்கள். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுமாரி தாய் தந்தையருக்காகவும் ஒரு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும். மற்றபடி வருமானத்துக்கெல்லாம் பஞ்சம் கிடையாது. மாதம் தொடங்கி 3ஆவது நாளே மகர ராசிக்கு சுக்கிரன் போயிடுறார். சனியோட வீட்டுக்கு அவரோட நட்பு கிரகமான சுக்கிரன் போகிறார். 3க்கும்
10க்கும் அதிபதியான சுக்கிரன் இப்போ மகரத்துக்கு போகிறார் அப்படிங்கும்போது கடன் சுமை குறையும். உங்களுக்கு பெரிய கடன் இருக்குது, இதை நினச்சாலே தூக்கம் இல்லை, மற்ற பிரச்சனைனா கூட நான் கவலைப்பட மாட்டேன், எங்கே எவனாவது என்னை கூப்பிட்டு கொடுத்த காசு எடுத்து வச்சுட்றான்னு கேட்டுருவானோ, நமக்கு கௌரவம் குறைஞ்சி போயிடுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு இருந்தவங்க, அது மாதிரி நகை வச்சுருக்கேன், நோட்டீஸ் வருது, வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன், மூக்கவே முடியல அப்படிங்கிற மனநிலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் கிடைக்கும். சில்லறையாக 10 இடத்துல 10,000 வாங்கி வச்சுருந்தேன்டா, ஏதோ நண்பன் ஒருத்தன் வந்தான் 1 லட்சம் பணம் கொடுத்தான், இப்போ இந்த அரிகடனை பூரா தீர்த்துட்டேன், ஒரு ஆளுக்கு தான் பதில் சொல்லணும். அதாவது ஒரே லட்சம் பணத்துக்கு கடனுக்கு 10 பேருக்கு பதில் சொல்லி இருந்திருப்பீங்க. இப்போ 10 பேரையும் கழட்டி விட்டுட்டு ஒரு ஆள்கிட்ட வாங்கி ஏதோ செட்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கிறதுக்கு ஒரு வழி பிறக்கும். இங்கே இருந்தாவது ஒரு தொகை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கடன் சுமை அப்படிங்கிறத குறைக்கும். அதுமாரி சில பேருக்கு பூர்வீக சொத்து மூலியமாக இல்லை ஒரு நகை நட்டு விற்பனையின் மூலமாக கொஞ்சம் காசு பணம் கிடைக்கும். சிலருக்கு நகை வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் இருக்குது. சில பேருக்கு பயணங்கள் அப்படிங்கிறது பலன் கொடுக்கறதா இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு பயணம், ஒருத்தரை போய் பார்க்க போகிறேன், ஒரு தொழிலுக்கு ஐடியா கேட்கலான்னு இருக்கேன், அப்படி போனால் உங்களோட நீங்கள் எந்த நோக்கத்துக்காக போகிறீங்களோ அது நிறைவேறிடும். அதுமாரி வேலை செய்கிற இடத்துலையே பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு நம்மளை அனுப்பி வைப்பாங்க, இதை போய் முடிச்சுட்டு வா, நீ தான் சரியான ஆள் அப்படின்னு. போனோம்னா போகிற காரியம் வெற்றி. அதனால் நமக்கு நல்ல பேரும் கிடைக்கும், அதால் 10 ரூபா வருமானம் அப்படிங்கிறதும் கிடைக்கும். அதனால் நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி இந்த செவ்வாய் வந்து உங்களோட ராசிக்கு 12வது வீட்டில் வக்கரம் அடைகிறாரு இல்லைங்களா, அவரோட பார்வை ராசிக்கு 3, 6, 7 இந்த 3 வீட்லேயும் விழுவுது. அப்போ செவ்வாய் அப்படிங்கிறவர் ஒரு நெருப்பு கிரகம் தான், அவரும் கோபத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் 3வது வீட்டை பார்க்குறாரு அப்படிங்கும்போது கொஞ்சம் சகோதர வர்க்கத்துக்கிட்ட விட்டு கொடுத்து போகணும். தேவையில்லாத அண்ணன் தம்பிகளுக்குள்ள பங்காளிகளுக்குள்ள மனஸ்தாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மாதிரி எதிராளிகள் 6வது வீட்டையும் அவர் பார்க்குறாரு செவ்வாய். 6க்கு அப்படிங்கிறது கடன், பகை, நோய் இதை குறிக்கக்கூடிய இடம். இதில் அவரோட பார்வை விழுதுங்கிறப்ப இந்த இனங்களை எல்லாத்தையுமே அழிச்சிடுவார், கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த 6வது வீட்டில் ஏற்கனவே குரு பார்வையும் இருக்குது அப்படிங்கிறதால ரொம்ப நன்மைகள் அப்படிங்கிறது தான் கிடைக்கும். அப்போ இந்த செவ்வாயோட பார்வை 6ல் விழுகும்போது நகை நட்டை மீட்கலாம், கடனை கொஞ்சம் அடைக்கலாம். அது மாதிரி எதிராளிகள் இருந்தாலும் கூட உங்களோட கோபத்தை பார்த்துட்டு அவங்க மிரண்டு போயிடுவாங்க. சிம்மராசிக்காரர்களோட கோபம் அப்படிங்கிறதே ஒரு சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி தான் இருக்கும் இயல்பாகவே. இப்போ அது கூடுதலாகவே இருக்கும். இங்கே ஒரு எதிரி அப்படின்னு வந்துட்டான்னா அப்படி நீங்கள் திரும்பி பார்த்தா போதும், சும்மா முதுகுக்கு பின்னாடி தான் பேசுவீங்க, நேரிலலாம் வந்தீங்க பிச்சு போடுவோம் பிச்சு அப்படிங்கிற அளவுக்கு உங்களோட ஒரு உக்கிரத்தை, ஒரு விஸ்வரூபத்தை காமிச்சிருவீங்க. அதனால் எதிராளிகள் எல்லாமே உங்ககிட்ட சரணடைஞ்சு போயிடுவாங்க. 7வது வீட்லேயும் செவ்வாய் பார்வை விழுவுது. மனைவியால் 10 ரூபா வருமானம் இருக்குது, மனைவிக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது வரும். அப்படி வர்ற காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதே நேரத்தில் கண்ட சனி அப்படிங்கிறது வலுவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதால ரொம்ப 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 கவனமாகவும் இருக்கணும். கண்ட சனி மேலே செவ்வாயோட பார்வை அப்படிங்கிறது விழுவுது. அதனால் எந்த ஒரு பொறுப்பையும் யாரையும் நம்பி ஒப்படைக்காதீங்க. ஆஃபீஸில் ஒரு வேலை அப்படின்னா இன்றைக்கி போக முடியல, இன்னொருத்தரை பார்த்துக்க சொல்லியிருக்கேன், அந்த வேலைலாம் வச்சுக்கக்கூடாது. அதுமாரி சொந்தமாக தொழில் போட்டிருக்கேன்னா நீங்கள் தான் கண்ணுங்க அர்த்தமாக இருக்கணும். தான் வேலைக்கு ஆளுங்க இருக்கானுங்களே பார்த்துப்பானுங்க அப்படிங்கிற மனநிலையில் இருந்தீங்கன்னா சின்ன சின்ன நஷ்டம் அப்படிங்கிறதையும் சந்திக்கக்கூடியது வரும். அப்போ கோவத்தை குறைச்சிக்கிட்டு எதையுமே திட்டமிட்டு 4 பேர்த்துக்கிட்ட ஆலோசனை கேட்டு கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டாலே இவ்வளவு மோசமான காலகட்டத்திலையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்குது. வியாழக்கிழமையில் குருவுக்கு நெய் தீபம், சனிக்கிழமையில் சனிக்கு எல் தீபம் இதை ஏற்றி வணங்கிட்டு வயதான முதியவர்கள் உங்களால் எங்கே பார்த்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.